நம்ம சென்னை அடுத்த பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறதுக்கான முயற்சிகள நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து வராங்க. பரந்தூர் பகுதியில விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நாள் முதலே, இந்த பகுதியில இருக்கிற மக்கள் போராட்டத்துல இறங்குனாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸ் ஆகப்போது. கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 டேஸா வந்து எங்களுக்கு எங்க பகுதியில விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வராங்க. பரந்தூர்ல இருக்கிற ஏகனாபுரம் கிராமத்த மையமா வச்சு தான் இந்த போராட்டமானது லாஸ்ட் ஒரு 900 டேஸா நடந்து வருது. இந்த ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஜனவரி 20ஆம் தேதி அன்னைக்கு இந்த போராட்ட குழுவை போய் சந்திக்கவிருக்காரு. இந்த பகுதியில போராடும் மக்களை போய் விஜய் அவர்கள் சந்திச்சார் அப்படின்னா, இவரை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் திரண்டு வருவாங்க. இந்த ஒரு காரணத்தினால இவர் போறதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. காவல்துறையும் இந்த சந்திப்புக்கு அனுமதி வழங்கியிருக்கு. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. விஜய் வராரு அப்படின்னா, நெறைய பேர் அவர பார்க்கறதுக்கு வரலாம். இதனால லா அண்ட் ஆர்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி இந்த ஒரு மீட்டிங்க்கு போலீஸ் வந்து அப்ரூவல் குடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி பல்வேறு கட்சிகள் இங்க போராடுற மக்களை போய் சந்திச்சிருக்காங்க. ஒரு சில கட்சிகள் புரொடெஸ்ட் பண்றதுக்கு அனுமதி கேட்டு காவல்துறை மறுத்தும் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நடிகர் விஜய் அவர்கள் போராட்டத்துல ஈடுபடுறவங்கள போய் சந்திச்சாருன்னா, நிச்சயமா அது கவனம் பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.